போட்டேன். இதில் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுலேருந்து என்ன பண்ணணும்? கீழே வா, செட்டப் இருக்கும் பாரு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுற, எம்எஸ் ஆஃபீஸ் போடுற, ஓகேவா? கீழே செட்டப் இருக்குது. எஸ், I accept. Continue. Install now. இது ரன் ஆகிறதுக்குள்ள மற்ற ஐட்டம்லாம் போடலாம். பின்னாடி வா. ஓகே, என்ன போகணும்? பின்னாடி கீழே வா. விஎல்சி. விஎல் அடோப் ரீடர் போடு. அது இருக்கு பாரு, அடோப் ரீடர். ஆமாம், எஸ். இது ரன் ஆகட்டும். அடுத்தது கீழே வா. அதில் எதாம்மா அப்படியே ஏரோ மார்க் கிளிக் பண்ணு. கீழே வா, கீழே வா. விஎல்சின்னு இருக்கு பாரு. 64. அதான் டபுள் கிளிக். எஸ் கூட. ஓகே கூட. நெக்ஸ்ட் எல்லாமே நெக்ஸ்ட்டு தான்மா சாஃப்ட்வேரை பொறுத்தவரையும். ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். அப்போ அடுத்த டைம் இந்த வீடியோ பார்க்கும்போது உனக்கு தெரியும். அது மேலே டிக் எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுக்கணும். ஏன்னா இது பிளேயர் ஓப்பன் ஆகும், அதுக்காக தான். க்ளோஸ் பண்ணிடு. அங்கேயும் க்ளோஸ் பண்ணிடு. அடுத்தது அடோப் ரீடர் ஓடிட்டு இருந்தது, அது என்ன ஆச்சுன்னு பாரு. கீழே இருக்கு பாரு, இன்னும் அந்த லாஸ்ட்டில். ஆமாம், அதான் கீழே இந்த பக்கம் அதான் கிளிக் பண்ணு. இன்ஸ்டால் கூட. பரவாயில்ல, எம்எஸ் ஆஃபீஸ் ரன் ஆகிட்டுருக்கு. எம்எஸ் ஆஃபீஸ் கிளிக் பண்ணு. அது பரவாயில்ல, கிளிக் பண்ணு. இது ரன் ஆகி முடிஞ்ச பின்னாடி தான் அது ரன் ஆகும். அட் அ டைம் ரன் ஆகாது. ஒரு சாஃப்ட்வேராக போடு. எவ்வளோ நேரம் இன்ஸ்டால் ஆகுது? இப்போ இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிடுவோம். அன்னை கம்ப்யூட்டர்ஸ். இன்டர்நெட் கனெக்ட் பண்ணதும் நம்ம என்ன பண்ணோம், விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணோம் முதல்ல. ஓகேவா?
அதுக்கு என்ன பண்ணணும், இன்டர்நெட் கனெக்ட் பண்ணது இந்த மாதிரி வருதா, இந்த லாஸ்ட்டில் பாரு ரிமைண்ட் மீ லேட்டர் இருக்கா, இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு அது போயிடுச்சா. இப்போ எம்எஸ் ஆஃபீஸும் ரன் ஆயிடுச்சா. இப்போது அந்த அடோப் ரீடர் பாதியிலே நிற்குதா. ரீட்ரை கொடுத்தனா அடோப் ரீடரும் இன்ஸ்டால் ஆயிரும். ஃபஸ்ட்டு இதை முடிப்போம், அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லித்தரேன். அவ்வளோதான், அடோப் ரீடர் இன்ஸ்டால் ஆயிடுச்சா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன வேலை செய்யணும், எம்எஸ் ஆஃபீஸ் நீ போட்டல, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு விண்டோஸை ஆக்டிவேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எப்போவுமே இதை பண்ணிடு, விண்டோஸ் ஆக்டிவேட். எதை பண்ணுறோம் பாரு, விண்டோஸ் 10 ப்ரோ இருக்கா, இது என்ன பண்ணு, லெஃப்ட் கிளிக் ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கா, இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணால் என்ன கேட்கும், ஒரு 3 டைமு ஓகேன்னு கேட்கும், அதை கொடுத்துடணும். ஓகே கேட்குதா, இதுவும் கொடுத்துடணும், இதுவும் ஓகே கொடுத்துடணும். மூணாவது ஓகே வந்துருச்சா. இது ஓகே கொடுத்தனா அந்த பாப்அப் க்ளோஸ் ஆயிடுச்சா. இப்போ அடுத்தது எம்எஸ் ஆஃபீஸ் போட்டியா நீ ஃபஸ்ட்டு. எம்எஸ் ஆஃபீஸும் ஆக்டிவேட் பண்ணணும். எப்படி ஆக்டிவேட் பண்ணணுன்னா, நம்மக்கிட்ட சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன்ல 2013, இதென்ன ரன் பண்ண. இது கீழே வந்து பார்த்தோன்னா இங்கே போட்டிருக்கேன் பாரு, இதையும் அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துடணும். ஓகே கொடுத்துட்டா இது கொஞ்சம் நேரம் ரன் ஆகும். இது ரன் ஆகி முடிச்சதுமே கீழே எஸ்ஆர் நோ கேட்கும். அது இப்போ வரும் பாரு, நான் காமிக்கிறேன். அதெல்லாம் பண்ணிட்டு இதுவும் பண்ணணும். ஆமாம், இதுவும் பண்ணணும். இங்கே கேட்குதா, எஸ்ஆர் நோ கேட்குதா. இந்த இடத்துல வெறும் கீபோர்டில் என் பட்டன் மட்டும் அமுத்தணும். இதில் நம்ம எக்ஸ்டர்னல் கீபோர்டு போடு, இதில் என் ஒர்க் ஆகலை. எக்ஸ்டர்னல் கீபோர்டு போடு. என்னு ப்ரெஸ் பண்ணு. என்னு பண்ணுன்னா போயிடுச்சா. ஓகேவா. இப்போ எம்எஸ் ஆஃபீஸும் ஆக்டிவேட் பண்ணியாச்சு, விண்டோஸும் ஆக்டிவேட் பண்ணியாச்சா. அடுத்தது என்ன போட்டிருப்பா, அடோப் ரீடர் போட்டியா, விஎல்சி போட்டியா, இவ்வளோதான் பேசிக். அடுத்தது என்ன கேட்பாங்க, குரோம் கேட்பாங்க. குரோம் இதிலே இருக்கு. இவர் ஹெச்டி கிராஃபிக்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சா. ஆமாம், க்ளோஸ் பண்ணணும். இது மாதிரி இந்த இது ரெண்டும் இன்னொன்று இருக்குது பாரு,
அப்டேட் டிரைவர். எது மூணுன்னு எனக்கு தெரியல. கண்ணு சிஸ்டம் டம்மி ஆயிடுச்சா என் கண்ணு தெரியலையா? கிராஃபிக்ஸ் எடுத்து இருக்குல்ல, லைட்டு தானே வந்துடும். லைட்டு வச்சுக்கலாம். அது இது எடுத்துருச்சா? அடுத்து இதை வந்து மினிமைஸ் பண்ணிக்கோ. ஒன்றே ஒன்று மட்டும் எடுக்காமல் இருக்கா, அன்னவுன் டிவைஸ். அதையும் அப்டேட் டிரைவர் கொடுத்து அதை கொடுத்துட்டேன்னா அவ்வளோதாம்மா. இப்போ டிரைவர்ஸ் போட்டு முதல்ல நான் சொல்கிற பாரு என்னென்னு கேட்டுக்கோ. டிரைவர்ஸ் போட்டுருவேன். ஃபஸ்ட்டு இதை போட்டாலும் சரி, எப்படி ஆர்டர் பண்ணி போட்டாலும் சரி. இந்த இது எடுத்துருச்சா? அவ்வளோதாம்மா. இப்போ இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்துட வேண்டியதுதான். எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு. இங்கே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடலாம் பார்த்துக்கோ. இப்போ வந்து விண்டோஸ் அப்டேட்டை ஆஃப் பண்ணி வைக்கணும். என்னென்னா கண்ட்ரோல் பேனல் இங்கே கேட்டகரி இருக்கா, அதில் வந்து லார்ஜ் ஐக்கான் கொடுத்துக்கோ, இல்லை ஸ்மால் ஐக்கான் எது ஒன்றா. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ் இருக்கா, டபுள் கிளிக். இதில் சர்வீஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, டபுள் கிளிக். அதுவும் இதில் விண்டோஸ் அப்டேட் எங்கே இருக்குதுன்னு தேடணும். டபிள்யூ ப்ரெஸ் பண்ணோன்னா அதில் வந்துடும். விண்டோஸ் அப்டேட்டுன்னு மட்டும் இருக்குது பாரு, பக்கத்துலேயே கீழே ஒன்று இருக்குது பாரு, அது போகக்கூடாது. விண்டோஸ் அப்டேட்னு மட்டும் இருக்கா, டபுள் கிளிக் பண்ணி மேனுவலில் இருக்கா, இதை வந்து டிசேபிள் பண்ணிடு. டிசேபிள் கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்து அப்ளை கொடுத்து ஓகே. ஓகேவா? இவ்வளோ தான் விண்டோஸ் அப்டேட்டை ஆஃப் பண்ணுறது. இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? ஷட் டவுன் பண்ணிட வேண்டியதுதான். ஷட் டவுன் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு லேப்டாப் கொடுத்துட வேண்டியதுதான். ரெடிமா?